ஏதோ ஒன்று. சரி நண்பர்களே, இப்போ வந்து கைய வச்சுட்டு சும்மா இருப்போமா? டைனோசர வந்து வம்புழுத்தோம். யார? நம்ம ஸ்பைனோசாரஸ. அவன் போட்டு நம்மள பொல பொலன்னு பொளந்துக்கிட்டு இருக்கான். "டேய் தம்பி விட்டுடா, டேய் அண்ணா விட்டுடா." ஐயோ! பெட்ரோடன் சிக்கிட்டான் நண்பர்களே. நம்ம இந்த ஏரியாவ விட்டு எஸ் ஆகுறது நமக்கு நல்லது. நம்ம வந்து கூட அடுத்து பார்த்துக்கலாம். ஐயோ! நம்மள பின்ன துரத்துவான்னு நெனைக்கிறேன் நண்பர்களே. ஏதோ அடி விழுந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆமா நண்பர்களே, தொரத்துனான். ஐயய்யோ! என்னடா இப்படி உயிர குறைக்கிற? என்ன நண்பர்களே பண்றது? பிராண்டோக்குள்ள புகுந்து வந்துட்டேன். அந்த பிராண்டோ சிக்கிக்கிட்டான் நண்பர்களே. சாரிடா பிராண்டோ. அண்ணன் இந்த ஏரியா பக்கம் இருக்கிறதில்ல. அவ்வளோதான், நம்மளுடைய பெட்ரோடான் வழி முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம பெட்ரோடான போய் காப்பாத்த நினைக்கிறது வந்து சூசைட் அட்டெம்ப்ட் மிஷன் மாதிரி. அதனால அங்க போறதா இல்ல. வேற ஏதாவது பெட்ரோடான் நல்ல லெவல்ல ஹே கைஸ், வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கையும் போட்டுங்க. போன வீடியோஸ் வியூஸே போகல நண்பர்களே. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த வீடியோஸ் வியூஸ் போகணுன்னு ஒரு நம்பிக்கையோடு போடுறேன். என்னடா ஆரம்பத்திலே டார்க்காக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது டைனோசர் சிக்கிறான்னு டேம் பண்ணுறதுக்காக போகிறேன் நண்பர்களே. ஏதாவது சிக்குனா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா நண்பர்களே? நம்ம இந்த ஏரியா பக்கம் வரும்போது ஒரு பியோமியா சிக்கிட்டான். பியோமியா எதுக்கு உதவுவான்னு நிறைய பேருக்கு தெரியும். எவ்வளோ பெரிய பல்லு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? பிஎம்இயா வச்சு தான் நண்பர்களே உரம் நமக்கு நிறையா கிடைக்கும். அதாவது ஃபீஸஸ் நிறைய ஃபீஸஸ் இவன் வந்து போடுவான். அதாவது இவன் ஒரு பன்னி வகை நண்பர்களே. அதனால தான் டேய் பிக்கி ஓடாடா பிக்கி பாய், எங்கேயோ ஓட்டா நண்பர்களே பிக்கி பாய். டேய் பியோமியா நின்டா, அண்ணே உன்னை டேம் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இங்கே தான் சத்தம் கேட்குது. இந்த ஏரியா வேறு கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. டேய் வேறு எவனும் ரேப்டர் வந்தானா என்னைய முடிச்சிருவான்டா. அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருடா தம்பி. எங்கடா இந்த வர இந்த வந்துட்டான் பாருங்க. நல்ல வேலை நண்பர்களே, இந்த பாய் இங்கேயே இருக்கான். எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டான் நண்பர்களே. இந்த இருக்கான், பக்கத்துலேயே தான் விழுந்திருக்கான். சாரி நண்பர்களே, இவனுக்கு சும்மா பெரிஸ் வச்சாலே போதும், கொஞ்சம் நேரத்தில் அவனாகவே டேம் ஆயிடுவான். அதனால் நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சீக்கிரம் டேம் ஆகுடா, அண்ணன் உன்னைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா நண்பர்களே? அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இனி நைட் இந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு சேஃப்டி இல்லை. பியோமியாவை கூட பார்த்துக்கலாம். யாரெல்லாம் டைட்டனை பக்கத்தில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இவன் தான் டைட்டனு. இவன் மேலே லைட்டாக கை வச்சோம்னா நம்ம இப்போது இந்த இடத்துல இருக்க முடியாது. நம்ம டைனோசர் எல்லாமே செத்துரும். அதனால் பேசாமல் இருக்கணும். அவங்ககிட்ட மட்டும் அம்பு வச்சுக்கக்கூடாது. மட்டும் இல்லை, இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி ஸ்பைனை வந்துட்டு போகிறான். அது வேறு ரொம்ப டேஞ்சரில் இருக்குது நண்பர்களே நம்ம நிலமை. ஐயா இங்கே ஒரு இதுங்க, இது பேர் வேறு மறந்துடுச்சே. ரொம்ப நாள் ஆச்சு இவன் பேர். அதாங்க, ஐயோ வாயிலே வர மாட்டேங்குதா நுழைய. இப்போ பார்த்து மறந்துடுச்சு. சரி, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் நண்பர்களே. என்னடா பேர் உன் பேர்? பரப்பவான் பெயர் என்னது நண்பர்களே? பெட்ரடானு. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு நண்பர்களே, பெட்ரடானு. இந்த பையனை சேடல் வேறு உருவாக்கணும். இவன் சேடலுக்கு வந்து என்ன தேவை? கெரட்டின் தேவை. நம்மகிட்ட கெரட்டின் கொஞ்சம் தான் இருக்குது. 75 கெரட்டின் கிட்ட தேவைப்படும். கெரட்டின் வேறு போய் எடுக்கணுமா? அதுக்கு நம்ம கார்போனியம் அடிக்கணும். கார்போனியம் எங்கேயா ஸ்பானாவா நண்பர்களே? இப்போம்லாம் நம்ம ஏரியா பக்கமே ஸ்பான் ஆகுறதில்ல. அதுக்குள்ளே நண்பர்களே, ரைட் நண்பர்களே, அதுக்குள்ளே முடிச்சுடுவோம் நம்ம இந்த சேடல்லாம் செஞ்சு. என்ன ஷேடிலு பெட்ரான் ஷேடு அன்லாக் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா, கொஞ்சம் ஹைடு, அதற்கடுத்து சிறிதளவு கெரோட்டின், அதுக்கடுத்து என்ன தேவைப்படும்? ஏதாவது ஃபைபர் தேவைப்படும், அவ்வளோதானே? ஆமாம் நண்பர்களே, நான் சொன்ன மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குது. ஆர்க்லேண்டதுலே நம்ம அடிக்கடி பெட்ரோடானை வந்து சாவடிச்சுட்டு நம்ம அவனுக்கு ஷேடில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ரைட்டு, இப்போ ஓகேடா, இந்தா கன்சியூம் பண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நண்பர்களே. இவன் டேமாக வர்றதுக்குள்ளே நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. அந்த பிஎம்இயா பாயை வேறு கூட்டிகிட்டு வரணும். அவனை வேறு கூப்பிட்டு வர்றதுக்கு நம்ம அந்த ஏரியாவுக்கு போகணுமா? ரைட்டு, அதுக்கு முன்னாடி இவனுக்கு கொஞ்சம் கெரட்டின் வேணும்ல, இவன் சேடில் செய்கிறதுக்கு. அதுக்காக நான் கொஞ்சம் தூரம் வந்துருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தா கார்போனியம் நம்மளை போட்டு பொலன்னு பொழந்துட்டான். ரைட்டு, மேலேருந்து குதித்ததில் பாதி டேமேஜ் நண்பர்களே, ஃபால் டேமேஜ். டேய் அடிச்சிடாதடா தம்பி, பாவுண்டா அண்ணே. இது ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், சரியா? ரைட் நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் அம்பு விட்டோம்னா இவன் செத்துருவான். பின்னாடி ஒருத்தன் வரான். நீயா வந்து எனக்காக கெரட்டின் கொடுக்குறடா? நீ தாண்டா நல்ல பையன். ஓகே நண்பர்களே, அவனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ போய் சேர்ந்துருவான். சாரிடா தம்பி, வேறு வழி இல்லை. எல்லாம் சூழ்நிலை காரணமாக உன்னை கொல்ல வேண்டிய நிலமை. ஓகே, சீக்கிரம் கொல்லும், வேறு வழி கிடையாது நண்பர்களே. இவன்ட்டு கெரட்டின் வந்து இவன் தான் அதிகமாக கொடுக்குறான். இல்லைனா ட்ரைக்கு கொடுப்பான். ஆனால் அவன் 5 4 கொடுப்பான். அது வருஷக்கணக்காக அவன் நம்ம அதை வச்சு அவனெலாம் அடித்து சேர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் இந்த பாயை இவன் ஒரு 20 13 15ன்னு கொடுத்தாம்னா கூட நம்ம ஈஸியாக சேர்த்துடலாம், ஓகேவா? அதனால் கார்போனியம் தான் இந்த இதுக்கு பெஸ்ட்டு. அதுக்கடுத்து சிட்டின்னு எங்கே கிடைக்கும்னா, ஏதாவது பக்ஸ் இருந்தால் அடிச்சாங்கன்னா சிட்டின் கிடைக்கும். நீங்கள் மட்டும் கேவுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டின்னு உங்களுக்கு கோடியாக கிடைக்கும். கோடியாலாம் கிடைக்காது, சும்மா சொன்னேன். கிடைக்கும், ஒரு 1000 2000 கிடைக்கும். முன்னாடி அப்படி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோன்னு தெரியலை. நிறையா கிடச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம டேர்வுல்ஃப் நினைக்கிறேன் அது பேர், வாயில் வர மாட்டேங்குது. டேர்வுல்ஃப் தான் நினைக்கிறேன். அதை டேம் பண்ணணும்.
அதுக்கு நம்ம இங்கே இருக்காது, அது பனி ஏரியாவில் இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு வேறு இது வேறு காலியாகி போச்சு நண்பர்களே. அதனால் நான் ஃபாஸ்ட் பண்ணி விட்டேன் வீடியோவை. ஏன்னா கடுப்பாக வரும். இனி உட்காந்து நம்ம இவ்வளோ நேரமும் நான் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஒவ்வொருத்தனா தேடி கொண்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு நண்பர்களே. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலே போதும். இனி வீட்டுக்கு போனாலும் ஓகே. அதுக்குள்ளே என் ஹெல்த்தே ஃபுல்லாகிடுச்சு நண்பர்களே. ரைட்டு, ஆல்மோஸ்ட் 400 என்கிராம்ஸ் கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட. அதை வச்சு ஏதாவது தேவைன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எதுவுமே தேவையில்லை. பெட்ரோடானுக்கும் போட்டாச்சு நண்பர்களே சேடில். ரைட்டு, நம்ம பெட்ரோடானை டேம் பண்ணிட்டு ஒரு வாட்டி கூட சாவாமல் நான் இருந்தது கிடையாது. இந்த வாட்டி முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே முடிச்சுடுவேன். என்ன அதான் இந்த பெட்ரோடான்னு சொல்லியே என்னுடைய வேலையே அதான். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ராப் இறங்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராப்பை தான் எடுக்க போகிறோம். இந்த ஏரியாவில் ஸ்பைனோ இருக்கான் கொஞ்சம் தூரத்தில். அவங்ககிட்ட மாட்டினோம்னா நம்மளை போட்டு புதைச்சிருவான். ரைட்டு, கிடைச்ச வரைக்கும் லாபம். இது கொஞ்சம் ரேரான ட்ராப் தான் நண்பர்களே. ரைட்டு, என்னடா கொடுத்து வச்சுருக்கீங்க? சூப்பராக ஒரு கன் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு சேடலு. இது எதோடைய சேடல்னு வேறு தெரியலையே. ப்ளூ பிரிண்ட் ரேம் சக்கி வாயிலே ஒரு நோடமெட்டிக்க ஏதோ ஒரு சேடல் நண்பர்களே. இப்போதைக்கு ஸ்மித்தியில் வைப்போம். அந்த டைனோசரை டேம் பண்ணும்போது அதை நான் பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா. நம்ம பேராசரஸு நம்ம இப்போதைக்கு நம்ம டேம் பண்ண எல்லாமே பேசிக் டைனோசர்ஸ். இனி தான் வருவானுங்க பெரிய பெரிய டைனோசர்ஸ். அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, இல்லைன்னா வீடியோவை லைக்கை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பெரிய பெரிய டைனோசர்லாம் டேம் பண்ணுவோம் ஓகேவா. ஸ்பைனோவெலாம் நான் ஈஸியாக டேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் ஓகேவா. ரைட்டு, ஈஸியாக டேம் பண்ணேன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளோதான். மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுவும் நான் சொல்கிறேன். நிறையா டுட்டோரியல்லாம் இருக்குது ஸ்பைனோ டேம் பண்ணுறது. ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அவனை எப்படி ஈஸியாக டேம் பண்ணுறதுன்னு. ரைட் நண்பர்களே, மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. நம்மளே லூட்டுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. இதில் வேறு நம்ம இன்னும் இந்த கன்னுக்கு புல்லட் செய்யணும்னா நிறைய தேவைப்படுது. ஸ்பார்க் பவுட்ரு செய்யணும். ஸ்பார்க் பவுடர் செய்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் ஃப்ளின்ட்டு ஸ்டோன் இருக்கணும். ஸ்டோன் இருந்துச்சுன்னா செய்யலாம். அதுக்கடுத்து வந்து கன் பவுடர் செய்கிறதுக்கு நமக்கு வந்து இது ஸ்பார்க் பவுடரும் இதுவும் தேவைப்படும். அதாவது சார்கோல் ரெண்டையும் நொறுக்குனா தான் அது. சார்கோலில் நமக்கு தேவையில்லை. சார்காலாக அது பேர் வாயில் வர முடியுது நண்பர்களே. அதான் இந்த இதில் அடுப்பில் இருக்குமே, என்னடா அது சார்கோல் தானா, அதான் நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த கோல் தேவைப்படும். ரெண்டையும் வச்சு தான் நம்ம செய்ய முடியும். நீங்கள் எப்போ குக் பண்ணுறதுலேயும் இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபரன்க்லேயும் போட்டு வச்சுருப்பேன். ரைட்டு, நிறைய இருக்குது நண்பர்களே நமக்கு. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா, சீக்கிரம் கிராஃப்ட் ஆகட்டும். ஒரு சில பேருக்கு அது என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். குக் பண்ணி வர்ற வேஸ்ட்டு கோல் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் கன் பவுடருக்கு ஓகேவா. அதுக்கடுத்து ஃப்ளின்ட்டையும் ஸ்டோனையும் உடைச்சோம்னா நமக்கு ஸ்பார்க் பவுடர் கிடைக்கும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு புல்லட்டுக்கு வந்து 4 இது சீக்கிக்கோ 2 புல்லட்டுக்கு ஒரு இது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்மளே குழம்பிட்டேன் நண்பர்களே. ஏதோ ஒன்று. சரி நண்பர்களே, இப்போ வந்து கையை வச்சுட்டு சும்மா இருப்போமா. டைனோசரை வந்து வம்பழுத்தோம். யாரை? நம்ம ஸ்பைனோசாரஸை. அவன் போட்டு நம்மளை பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கான். டேய் தம்பி விட்டுடா, டேய் ஆனால் விட்டுடா. ஐயோ, பெட்ராடன் சிக்கிட்டா நண்பர்களே. நம்ம இந்த ஏரியா விட்டு எஸ் ஆகிறது நமக்கு நல்லது. நம்ம வந்து கூட அடுத்துக்கிட்டு பார்த்துக்கலாம். ஐயோ, நம்மளை பின்ன துரத்துதான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏதோ அடி விழுத மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆமாம் நண்பர்களே, துரத்துனான். ஐயோ, என்னடா இப்படி உயிரை குறைக்கிற? என்ன நண்பர்களே பண்ணுறது? பிராண்டோக்குள்ளே புகுந்து வந்துட்டேன். அந்த பிராண்டோ செக்கிக்கிட்டான் நண்பர்களே. சாரிடா பிராண்டோ. அண்ணன் இந்த ஏரியா பக்கம் இருக்கிறதுல அவ்வளோதான். நம்மளுடைய பெட்ரோடான் சோலி முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம பெட்ரோடானை போய் காப்பாற்ற நினைக்கிறது வந்து சூசைட் அட்டெம்ப்ட் மிஷின் மாதிரி. அதனால் அங்கே போகிறதா இல்லை. வேறு ஏதாவது பெட்ரோடான் நல்ல லெவலில் சிக்கினா டைம் பண்ணணும் நண்பர்களே. அவன் பறக்கவும் மாட்டேங்கிறான், வெயிட்டும் தாங்க மாட்டேங்கிறான். டேய் இங்கே ஒரு பெட்ரோடான் இருக்கான் நண்பர்களே. என்ன லெவல்னு தெரியலையே. பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் லாபம் டேம் பண்ணலாங்கிற ஒரு பிளானுக்கு வந்துட்டேன். இந்த தண்ணிக்குள்ளே வேறு கால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த மேண்டா வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவான் நண்பர்களே. அதான் அந்த ஸ்டிங்ரே பாய். அவனுக்கு மேண்டான்னு தான் என் பேர் நினைக்கிறேன். நம்மளை வந்து திடீர்னு அடிப்பான். எங்கேருந்து வருவானே தெரியாது. ரைட்டு, பெட்ரோடானே எங்கேயும் பறந்துடாதடா. அண்ணே ஒன்னே தாண்டா டேம் பண்ணணும். டக், அவ்வளோதான். ஒரு அடி அடிச்சாச்சு, 2 அடி அடிச்சாச்சு, இன்னும் 3வது அடியில் அவ்வளோதான் நண்பர்களே. மயக்கமே போட்டான், அன்கான்சியஸு. டே தம்பி, 25 கீ கொடுத்தா டபுள் டேமிங் ஸ்பீடாக. இவன் வேறு டேம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பேசாமல் 25 கீ கொடுத்து டேம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, 25 கீ கொடுத்துட்டேன் நண்பர்களே. கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அவனாவே டேம் ஆகிட்டான். ஒரு 3 பைட்டு தான் எடுத்துருப்பான் சாப்பாடு. அதுக்குள்ளே டேம் ஆகிட்டான். சரி, இவனுக்கு வந்து பெட்ரோல்னு பேர் வைப்போம். ஏன்னா இப்போ பெட்ரோல் பாய் தான் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பெட்ரோலும் உயர்னாலும் உயர வாய்ப்பு இருக்குல்ல. அதான் பெட்ரோல்னு வச்சிட்டோம். டே பெட்ரோலே, நீ ஒரு ரேரான இதுடா இப்போதைக்கு. இன்னும் எத்தனை பில்லியன் வருஷத்தில் நீ இல்லாமல் ஆக போறியோ, மக்கள்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்களோ, அதுக்குள்ளே அடுத்த
எனர்ஜி சோர்ஸை தேடி போயிடுவானுங்க இந்த மக்கள்கள். அப்படி தானே மக்கள்களே அப்படி தான். ரைட்டு. இப்போ இந்த இடத்துல இறங்கிட்டு இந்த வெயிட்டெல்லாம் தூர போடணும் நண்பர்களே. தேவையில்லாமல் இவனை பாருங்கள், இவனே இவ்வளோ வெயிட்டு தாங்க மாட்டேங்கான். அவன் வெறும் 6வது எவ்வளவோ லெவல் தான். அவன் எவ்வளோ வெயிட்டு தாங்கணும்னு தெரியுமா? அதுக்கடுத்து நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், இந்த ஸ்பைனாவை வம்பழுத்தேன். அதுக்கடுத்து டைட்டன்கிட்ட போய் சண்டை கூடலாமான்னு பார்த்தேன். ஆனால் பாய் நம்மளை அடிக்கிறான். இதுக்கு மேலே இவங்கிட்ட இருந்தோம்னா நம்மளை போட்டு பொழந்துருவான். இந்த வீடியோவில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணலாம் நண்பர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோல் டேம் பண்ணுறது இந்த வேலையிலேயே நான் ரொம்ப முழுகி போயிட்டேன். மட்டும் இல்லை, வீடை கொஞ்சம் அப்டேட் பண்ணணுங்கிறதுனால அடுத்த வீடியோவில் பாருங்கள் வீடை எப்படி மாற்றிருக்கேன்னு. மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபை லைக்கையும் மட்டும் போட்டுக்கோங்க. பல தோல்விகள் பல செருப்படிகள் விழுந்த பிறகும் இந்த இடத்துல நிற்கணும். ரைட்டு. டேய் நசிக்கிறாடா தம்பி, நானே கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரைட் நண்பர்களே, இதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் நம்ம ஆக்குபை பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வச்சுருக்க டைனோசர்ஸை பார்த்து பயப்படணும், அந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது ஐஎஸ் கேமிங்.